ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பெப்சிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்போட கரண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்புமே வந்துட்டு மற்ற எல்விஎம் அந்த ஆப்ஸ் எல்லாமே லான்ச் ஆனது இல்லையா, அதே டைமில் லான்ச் ஆனது தான். இதுலேயும் வந்து ஐடி ஃபயரிங்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே உருப்படியாக 1-2 டீம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா மாடல்ஸுமே. இப்போ வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதில் இப்போ கரண்ட்டாக இந்த லிமிட்டட் டைமிங்கில் போட்டுட்ருக்கிறதுல ஹை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,44,000. இது வந்து ஒரு 13 நாளில் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ வரைக்கும் விட்ராவல் ப்ராப்ளம்லாம் இல்லை. இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இதுக்கப்புறம் வந்து அப்கிரேட் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஸ் எல்லாமே இந்த மாதத்தோடயே முடிச்சிருவானுங்க. ஸோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 13 நாளில் போடுறது எடுக்கிற மாதிரி வந்துருச்சா, இதுக்கப்புறம் வந்து 11 நாள், 10 நாள், 7 நாள், 3 நாள் அப்படியே குறைச்சி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஆஃபர் வந்துச்சுன்னா கூட இதுலேயும் வந்து விட்ராவல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ விட்ராவல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எல்விஎம்மில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் அப்படியே ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வரலாம். இந்த ஆப்பும் இந்த மாதத்தோட க்ளோஸ் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கவங்க பயப்படாதீங்க. எதுக்காக வீடியோனா அப்கிரேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அப்கிரேட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. விட்ராவல் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டுருங்க. மேனேஜர் சைடில் ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சுன்னா வேணும்னா மினிமம் ப்ராடக்ட்டில் டீம் லீடர்ஸ்க்கு சொல்கிறேன், மினிமம் ப்ராடக்ட்டில் வேணும்னா போனஸ் கொடுத்து வேணும்னா ஜாயின் பண்ணி விடுங்க. பெரிய ப்ராடக்ட் வந்து யாருக்கும் ரெஃபர் பண்ணாதீங்க. ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதத்தோட. ஸோ ஏன்னா இந்த ஆப் இது கூட ஜாயின் ஆன எல்லா ஆப்புமே வந்துட்டு ஒரு 2 ஆப்பு பேராக ஒரே டைமில் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ எல்விஎம்மும் இதுவும் ஒரே மாதிரி. ஸோ அந்த ஆஃபர்ஸ் போட்டது எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் பேரலாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பும் இதுக்கப்புறம் ஆஃபரை போட்டு இதுதான் கடைசியாக க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பேட்ச் ஆப்பில். ஸோ வந்துட்டு இதில் அப்கிரேட் மட்டும் பண்ணாதீங்க. கரெக்டாக விட்ராவல் மட்டும் எடுத்துகிட்டுருங்க. பெரிய பேமெண்ட்டு யாருமே போடவே போடாதீங்க. ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் போடுவான், என்ன ஆஃபர் போட்டாலும் சரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து வந்து விட்ராவல் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா, ஒரு 3 நாள் அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போதே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும் அது ஆப்பு க்ளோஸ் ஆக போகுதுன்றது. ஸோ அடுத்து வந்து இந்த விட்ராவல் டேக்ஸ் கார்டு மாதிரி ஒன்று போடுவாங்க. நீங்கள் அதை வாங்கினா தான் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் விட்ராவல் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அந்த கார்டு எதுவும் நீங்கள் வாங்காதீங்க. என்ன பண்ணாலும் விட்ராவல் வராது. விட்ராவல் வந்து ஒரு 4 நாள் வரலனாலே நீங்கள் ஆப்பு அவ்வளோதான் க்ளோஸ்டுன்னு நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து விட்ராவல் எனேபிள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்பில் இன்னொரு லிங்க் ஒன்று போடுவாங்க. போட்டுட்டு நீங்கள் பெப்சியில் விட்டது வந்து இந்த ஆப்பில் ரெக்கவர் பண்ணலாம், ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு மேனேஜர் சொல்லுவாங்க. அது வந்து நம்பாதீங்க. அதுவும் வந்துட்டு ஒரு 15 நாளில் 20 நாள் ரன் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். சரியா? ஸோ எப்போவுமே ஒரு ஆப் க்ளோஸ் ஆகுதுன்னா அதோட அஃபிஷியல் குரூப்பில் போடுற இன்னொரு லிங்க்கை நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரேராக வந்துட்டு ரன் ஆகிருக்கு. அதுவும் ஒரு மாதம் போகும். சரியா? ஆனால் 99% ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பில் இனிமேல் அப்கிரேட் மட்டும் பண்ணாதீங்க. விட்ராவல் மட்டும் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப்ஸை என்னோடய குரூப்லாம் நான் போடுவேன். அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் லிங்க் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவேரோட ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கும். அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.